श्रीशैले तया पात्रं धीपत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगो वाग्भयं सगस्सहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிழியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்தமிழற்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, பத்தாம் பதிகம், முதலாம் பத்து, பத்தாம் பதிகம், நான்காம் பாசுரம். நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோம் இனி என்ன குறைவினம், மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய். நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோம் இனி என்ன குறைவினம், மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டால். நெஞ்சமே மனமே நல்லை நல்லை நீ மிகவும் நன்மையை உடையை, உன்னை பெற்றால் உன்னை உதவியாக பெற்றால் என் செய்யோம், எதைத்தான் செய்து முடிக்க மாட்டோம், எதையும் செய்து முடிக்க வல்லோம். இனி என்ன குறைவினம், இனி என்ன குறை உடையோம், மைந்தனை நித்திய அழகுடையவன் மலரால் மணவாளன் திருமகள் நாதனாகிய எம்பெருமானை துஞ்சும் போதும் நான் அகன்று மறந்தபோதும் விடாது தொடர் கண்டாய். நீ விடாமல் தொடர்ந்து அவனை கண்டாய் என்கின்றார் தன் நெஞ்சத்தை நோக்கி ஆழ்வார் என்பதாக இப்பாடலில் உள்ள சொற்களுக்கான பொருள் அமைந்துள்ளது. இப்பொழுது இப்பாசுரத்தினை விளக்கத்தினை நாம் முழுமையாக அனுபவிக்க உள்ளோம். நெஞ்சே நீ செய்த செயல் மிகவும் நன்று, மிகவும் நன்று. இருமுறை கூறுகின்றார் நல்லை நல்லை. உன்னை துணையாகப் பெற்றால் எந்த செயலைத்தான் செய்து முடிக்க இயலாது. உனது துணையை அடைந்த பின்னர் நாங்கள் எந்த விதமான குறைவடைவோம். எப்போதும் எவ்வன பருவத்திலேயே உள்ளவன் அன்றோ எம்பெருமான். எல்லையற்ற இன்பத்தை அளிக்கின்ற மகாலட்சுமியின் நாயகனாகிய சர்வேஸ்வரனே, ஏதாவது ஒரு காரணத்தினாலே நான் பிரிய நேர்ந்தாலும் நீ பிரியாது அவனை தொடர்வாயாக. கடந்த பாசுரத்தில் எம்பிரானை தொழாய் மடநெஞ்சே என்று நெஞ்சத்தை நோக்கி உரைத்தார். உடனே இவரது நெஞ்சம் அந்த எம்பெருமான் மீது விழுந்து தொழுதபடி நின்றது. இதனை கண்ட இவர் தனது நெஞ்சத்தை கொண்டாடத் தொடங்கினார். தனது நெஞ்சத்தை கொண்டாடி எனது தாழ்மையை நான் எண்ணியபடி அவனை விட்டு பிரிந்து சென்றாலும் நீ அவனை விடாமல் இருப்பாயாக என்கின்றார். நல்லை நல்லை என்று இருமுறை கூறியது ஆழ்வாரின் மகிழ்ச்சி பெருக்கு என்கின்றார்கள் பூர்வாச்சாரியர்கள். துஞ்சுதல் என்ற பதம் பிரிதல் அல்லது அகழுதல் என்ற பொருளிலே ஆழ்வாரால் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் நினைவு கொள்ளல் வேண்டும். மைந்தன் என்றால் என்றும் இளமையானவன் என்ற பொருள். அதாவது எம்பெருமானுக்கு நரை, திரை, மூப்பு, பிணி ஆகிய எதுவும் இல்லை என்று பொருள். நான் பிரிய நேர்ந்தாலும் நீ அவனை விட்டு அகலாமல் இருந்தால் நான் அவனை மீண்டும் வந்து சேர முயல்வேன் என்பதனாலே தான் நெஞ்சே நீ விடாது தொடருண்டாய் என்கின்றார். தான் ஏதாவது காரணத்தினாலே பிரிய நேர்ந்தாலும்
நெஞ்சமானது விடாது இருந்தால் மீண்டும் தான் அவனை வந்து சேர முடியும் என்ற எண்ணத்தால் இவ்வாறு கூறுகின்றார். திருமகள் எவ்வாறு அகல்கில்லேன் என்று பிரியாது எம்பெருமானுடன் இருக்கின்றாளோ அதுபோல நெஞ்சே நீ தொடர்ந்து அவனை பற்றி கொள்வாயாக என்கின்றார். சொன்ன சொற்களை ஏற்றுக்கொண்டு அந்த செயல்களை விரைவாக செய்து முடிக்கின்ற நல்ல புத்திரர்களை தாயும் தந்தையும் தங்களது மடியிலே அமரவித்து கொண்டாடுவரன்றோ. இதேபோன்று சொன்ன செயலை செய்து முடிக்கக்கூடிய திறமை படைத்த காரணத்தினாலே தனது நெஞ்சத்தை ஆழ்வார் கொண்டாடுகின்றார். இதனை கேட்ட அவரது நெஞ்சம் என்னை ஏன் இவ்விதம் கொண்டாட வேண்டும் என்றதாம். அதற்கும் விடை தருகிறார். நீ என்னுடன் ஒரே இதயமன்றோ? அப்படி ஆன பின்னர் நான் செய்ய வேண்டிய சாதனங்களை கைக்கொள்ளாமல் போக இயலுமோ? பலன் அளிப்பதற்கு ஈஸ்வரன் உள்ளான், அவனை விளக்காமல் இருப்பதற்கு நீ உள்ளாய். ஆக இனி செய்ய இயலாது ஏதும் உள்ளதோ? நீ அவனை அண்டியிருப்பதையே கைமாறாக கொண்டு சர்வேஸ்வரனையே அனைத்தையும் செய்து முடிப்பான் என்பதால் நாம் செய்ய வேண்டியது ஏதேனும் உள்ளதோ என்கின்றார். நெஞ்சே நீ ஒன்றே ஒன்று எனக்காக செய்ய வேண்டும். அது என்னவென்றால், நான் பிரிய நேர்ந்தாலும் தன்னுடைய தாழ்மையை எண்ணி நான் பிரிய நேர்ந்தாலும் நீ அவனை விடாமல் இருக்க வேண்டும் என்கின்றார். அவ்வாறு நெஞ்சாது விடாது இருந்தால் பின்னர் தனக்கு ஞானம் ஏற்பட்டு அவனோடு சேர விரும்பினால் சேர இயலும் என்பதனாலே தான் தன் நெஞ்சத்தை நோக்கி நீ விடாமல் இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் அருளிச் செய்வதாக இப்பாசர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையில் செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.